Hi friends, welcome back to my channel. It's Saturday evening. ஆஃப்டர்நூன் லன்ச் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காமிச்சது பருப்பு பொடி திரித்து வச்சுருக்கேன், உளுந்தம்பொடிக்கு வறுத்து வச்சுருக்கேன், இட்லி பொடியும் வறுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டீ போடலான்னு பாலை அடுப்பில் வச்சு அதில் டீத்தூள் போட்டு கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன்வைல் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, இது புதுசாக நானாக ட்ரை பண்ண ஸ்நாக்ஸ். ஸோ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பால் காய்ச்சிறேன். ஸோ பேனில் பால் ஊற்றிக்கிறேன். நம்ம அளவுக்கு ஏற்ற அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அதை காய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மீன்வைல் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ வடிகட்ட போகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கமே அவ்வளோவா இருந்ததில்லை. ஆனால் இப்போ நான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டீ நிறையவே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் டீக்கு அடிக்டாகவே ஆயிட்டேன். இதில் எவ்வளோ பேர் அது மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன்வைல் நம்ம பால் வச்சுருந்ததும் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ அது திக்காகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். நம்ம இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சாப்டு நட்ஸும் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் அது பால் கொதிக்கட்டும். அந்த டைமில் நான் இங்கே ப்ரெட்டையும் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்காக தான். ஸோ ப்ரெட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் குட்டி குட்டி பீசஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ரெடி பண்ண மில்கை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த மில்கில் அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் நல்லா ஊறி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக உண்மையிலே இப்படி ஒரு டிஷ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன், எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. உங்களில் எத்தனை பேர் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக பட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுங்கிறதுக்காகவே செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான், ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சிடுவேன். லாஸ்ட்டாக அதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு துவைச்சிருந்த துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.